கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இன்று ஆண்டவர் நமக்கு தரும் அற்புத வார்த்தை சங்கீதம் 115:12. கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். Psalm 115:12. The Lord has been mindful of us. He will bless us. அன்பான சகோதர சகோதரிகளே, வேதாகமத்திலே கர்த்தர் அநேகரை ஆசீர்வதித்தார். வறட்சியான காலத்திலே ஈசாக்கை நினைத்தருளி 100 மடங்கு பலனடைய செய்து ஆசீர்வதித்தார். யாக்கோபின் 12 பிள்ளைகளிலும் யோசேப்பை கர்த்தர் தேர்ந்தெடுத்து அவனை எவ்வளவாய் ஆசீர்வதித்தார். கர்த்தர் எஸ்தரை தேர்ந்தெடுத்து நினைவு கூர்ந்து எஸ்தரும் தாதிமாரும் யூத ஜனங்களும் செய்த உபவாசத்தை நினைவு கூர்ந்து அவர்களை ஆசீர்வதித்து அவர்களுக்கு க்ஷேமத்தை கொடுத்தார். புதிய ஏற்பாட்டிலும் கூட அநேகர் ஆசீர்வதிக்கப்பட்டனர். எவீருவை கர்த்தர் நினைவு கூர்ந்து மரித்து போன அவருடைய மகளை உயிரோடு கொடுத்து ஆசீர்வதித்தார். மார்த்தாள் மரியாளை கர்த்தர் நினைத்தருளி 4 நாட்களாய் மரித்து போன லாசருவை உயிரோடு எழுப்பி ஆசீர்வதித்தார். இன்று உங்களையும் என்னையும் ஆசீர்வதிக்கிற கர்த்தராய் அவர் காணப்படுகிறார். நம்மை நினைத்தருளி விட்டார், நிச்சயம் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமென். ஆசீர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாரே. துதி ஸ்தோத்திரம் இயேசுநாதா, துதி உமக்கே என்றுமே. துதி ஸ்தோத்திரம் இயேசுநாதா, துதி உமக்கே என்றுமே. ஆசீர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாரே. ஆபிரகாமை ஆசீர்வதித்தவர் ஆசீர்வதிப்பாரே. ஈசாக்கை ஆசீர்வதித்த தேவன் ஆசீர்வதிப்பாரே. அன்னாளை ஆசீர்வதித்த தேவன் ஆசீர்வதிப்பாரே. கன்னி மரியாளை ஆசீர்வதித்த தேவன் ஆசீர்வதிப்பாரே. ஆசீர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாரே. ஞானத்தை தருகிறவரே, பரமபிதாவே, இந்த அருமையான ஜெப நேரத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்களை உம்முடைய சமூகத்திலே தாழ்த்துகிறோம். இந்த 2025ஆம் ஆண்டிலே 10 மற்றும் 12 அரசு தேர்வு எழுதும் அன்பு மாணவ மாணவிகளுக்காக பாரத்துடன் உடைய சமூகத்திலே வருகிற ஆண்டவரே, அவருடைய ஞானத்திற்காக ஜெபிக்கிறேன் சுவாமி. செய்முறை தேர்விலும் சரி, எழுத்து தேர்விலும் சரி, பிள்ளைகள் நன்றாக படித்து தேர்வு எழுதவும், உம்முடைய ஞானத்தினால் நிரப்பப்படவும், நல்ல மதிப்பெண்களை பெற்று உயர் படிப்பிலே சேர, நல்ல எதிர்காலத்தை சுதந்திரிக்க தேவனாகிய கர்த்தர் கிருபை செய்யும். படிப்பிற்கு இடையூறு அளிக்கக்கூடிய டிவி, செல்போன், விளையாட்டுகள் இவற்றினை ஒதுக்கவும், படிப்பில் மாத்திரம் கவனம் செலுத்தவும் கிருபை செய்யும். சரீரத்திலே நல்ல சுகத்தை தாரும். உம்முடைய தெய்வீக பலத்தால் பிள்ளைகளை மூடிக்கொள்ளும். எந்த பலவீனமும் அண்டாதபடி பாதுகாத்து கொள்ளும். பெற்றோரும் ஆசிரியரும் சொல்பவற்றை கேட்டு கீழ்ப்படிய கிருபை செய்யும். பிள்ளைகளை உயர்த்தும். தெய்வ பயத்தை தாரும். இயேசுவின் மூலமாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.